சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல சூர்யாவோட நடிப்புல பயங்கரமா கங்குவா வெளியாயாச்சு. ஏன்னா ஹைப்போ அதிகமா இருந்துச்சு. 2000 கோடி ரூபாய் திரைப்படம் அப்படி இப்படின்னு ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. பட் அது திரைப்படத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா விமர்சனங்கள் ரீதியா பாக்குறப்போ கண்டிப்பா இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. அதாவது நிறையவே சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பார்க்க முடியல, ரொம்ப கத்துற சத்தம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்ல, தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஞானவேல் ராஜாவே சொல்லிட்டாரு 2% வால்யூமை கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லா திரையரங்குகளுக்கும் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா ரசிகர்கள் சைட்ல இருந்து பார்க்க முடியல, சவுண்டு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதால ஸோ இப்படி இருக்க பட்சத்துல அந்த 2000 கோடியை எட்டி பிடிப்பாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. என்னதான் நம்ம சைட்ல தமிழ்நாட்டு சைட்ல இருந்து விமர்சனங்கள் ரீதியா அடி வாங்கினாலும் தெலுங்கு அண்ட் கன்னடா சைட்ல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில முதல் நாள்லயே 50 கோடி ரூபாயை வசூல் பண்ணிருக்கு அப்படின்றத தெரியப்படுத்திருக்காங்க. பட் இந்த 2000 கோடி ரூபாயை எட்டுமா அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஏன்னா அதிகமா பேசினவா என்னைக்குமே அடிதான் வாங்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஓவரா பேசிட்டாங்க. அது திரைப்படத்துல இல்ல அப்படின்னா ரசிகர்கள் பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்ச மாதிரி போயிடும். சோ கங்குவா திரைப்படத்தை பார்த்து நீங்க கங்குவாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிளாக் பஸ்டர் விட்டு கொடுத்த திரைப்படத்திலேயே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டாரோட திரைப்படமா? யார் அந்த நடிகை? நம்ம நடிகை சமந்தா தான். ஸோ சமந்தா பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் விட்டு அடிச்சிருக்கக்கூடிய 2023 வெளியான ஒரு திரைப்படத்துல நடிக்க மறுத்திருக்காங்க. அது வேற எந்த திரைப்படமும் கிடையாது, ஜவான் திரைப்படம். நம்ம அட்லியோட இயக்கத்துல ஷாருக் கான் அண்ட் நயன்தாரா இவங்களோட நடிப்புல 2023ஆம் ஆண்டு வெளியாகி 1100 கோடியை வசூல் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். வசூல்லையே சக்கபோடு போட்டுச்சு அந்த ஒரு திரைப்படம். அந்த ஒரு வீக்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மந்த்லயே நம்ம ஷாருக் கான் தான் மொத்தமா வசூல்ல வேட்டையாடிட்டு இருந்தாரு. வசூல அப்படியே கையில வச்சு விளையாடிட்டு இருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்துல நடிக்க சமந்தாவை தான் முன்னாடியே போயிட்டு கேட்டிருக்காங்க நயன்தாராவோட ரோல் பிளே பண்ண சொல்லி. பட் சமந்தா பாத்தீங்கன்னா தனிப்பட்ட காரணங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நயன்தாராவை அந்த ஒரு ரோல்ல பிளே பண்ண வச்சிருக்காங்க. இப்படி முன்னணி நடிக்க இருக்கக்கூடிய நம்ம சமந்தா எதனால இந்த ஒரு திரைப்படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்றது நமக்கே தெரியாது. ஸோ இருந்துமே இந்த ஒரு திரைப்படத்தை அவங்க நிராகரிச்சிருக்காங்க. நெல்சன் திலீப் குமாரோட தயாரிப்புல கவினோட நடிப்புல தீபாவளி ஸ்பெஷலா வெளியான திரைப்படம் பிளடி பகர். சோ கவின் அவரோட நடிப்பு திறமையோ சூப்பரா காமிச்சிருப்பாரு. எல்லா திரைப்படத்திலயுமே அவரோட எஃபர்ட் நல்லாவே போடப்பட்டிருக்கும். சோ இந்த ஒரு திரைப்படத்திலையும் அவருக்கு கொடுத்த அவரோட ரோலை சூப்பரா அவர் பிளே பண்ணிருப்பாரு. பட் இருந்துமே பாத்தீங்கன்னா தயாரிப்பு சங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த பிளடி பகர் திரைப்படத்தோட தமிழக உரிமையை வாங்கி விட்டிருக்கக்கூடிய 5 ஸ்டார் நிறுவனத்துக்கு 7 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கான். இதுக்காக ஒரு அதிரடி முடிவை தான் நம்ம நெல்சன் திலீப் குமார் எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா அந்த 7 கோடி நஷ்டத்துல 5 கோடி ரூபாயை நானே தாரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருக்காரு. சோ என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. யாரெல்லாம் கவினோட நடிப்புக்காக இந்த பிளடி பகர் திரைப்படத்தை பாத்தீங்க அப்படின்றத நம்ம